மகாபாரதம் சபா பருவம். உபபருவம் 1. சபாக்கிரியா பருவம். மாயன் உருவாக்கிய அதிசய சபையும் இந்திரப்பிரஸ்தத்தின் மாபெரும் வளர்ச்சியும். ஆதிப்பருவம் முடிந்து பாண்டவர்கள் இந்திரப்பிரஸ்தத்தில் நிலை பெற்றனர். காண்டவ வன தீயிலிருந்து அர்ஜுனனால் காப்பாற்றப்பட்ட மயன் என்ற அசுரச் சிற்பி பாண்டவர்களுக்கு தனது நன்றியை தெரிவிக்க விரும்பினான். மயன் அர்ஜுனனிடம் சொன்னான், மாவீரனே, நீ எனது உயிரைக் காப்பாற்றினாய். நான் ஒரு மாபெரும் சிற்பி. தேவர்களே பொறாமைப்படும் அளவிற்கு ஒரு சபையை நான் உங்களுக்கு கட்டிக் கொடுக்க விரும்புகிறேன் என்றான். அர்ஜுனன் தர்மபுத்திரரின் அனுமதியை பெற்றுச் சம்மதித்தான். மயன் தனது கைத்தேர்வால் ஒரு மாபெரும் சபையை உருவாக்கத் தொடங்கினான். அவன் கைலாச மலைக்குச் சென்று பிந்து ஏரிக்கு அருகே ஒளிந்திருந்த அரிய ரத்தினங்களையும் அழகிய பொருட்களையும் கொண்டு வந்தான். 14 மாதங்களில் அந்த சபை கட்டி முடிக்கப்பட்டது. அந்த சபை பார்ப்பதற்கு ஒரு நகரம் போலவே பிரம்மாண்டமாக இருந்தது. அந்த சபையின் அதிசயங்கள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. அதில் தரைக்கும் நீருக்கும் வித்தியாசம் தெரியாது. பளிங்கு போன்ற தரை நீரைப் போலவே மின்னும். அங்கே இருந்த தூண்கள் தங்கத்தாலும் சுவர்கள் இரத்தினங்களாலும் இழைக்கப்பட்டிருந்தன. அங்கே தென்றல் எந்நேரமும் வீசிக்கொண்டிருக்கும். அந்த சபை மயசபை என்று அழைக்கப்பட்டது. பாண்டவர்கள் அந்த சபைக்குள் முறைப்படி குடிபுகுந்தனர். தர்மபுத்திரர் அங்கே சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார். அண்டை நாட்டு மன்னர்கள் அந்த புதுமையைக் காண இந்திரப்பிரஸ்தத்திற்கு வந்தனர். கிருஷ்ணரும் அங்கே வந்து பாண்டவர்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்தார். அப்போது அங்கே நாரத முனிவர் வருகை தந்தார். அவர் அந்த சபையின் அழகைக் கண்டு வியந்தார். ஆனால் அவர் ஒரு மாபெரும் செய்தியை கொண்டு வந்தார். அடுத்த உபபருவத்தில் லோகபால சபாக்கியான பருவம் மற்றும் தேவர்களின் சபைகள் பற்றியும் நாரதரின் ஆலோசனைகள் பற்றியும் விரிவாகக் காண்போம்.